அன்புள்ள தங்கத்தமிழன் யூடியூப் சேனல் உங்களை வரவேற்பது முருகவேல் திருமலைசாமி செங்குட்டுவன். அன்பு நண்பர்களே, ஏன், எதற்கு, எப்படி என்ற பகுதி மிக அருமையாக நகர்ந்து கொண்டிருக்கிறது. அதுல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கேள்விக்கு சிறு சிறு பதில்களை தொகுத்து வச்சிருக்கேன். இன்னைக்கு ஈஸ்டர் ஐலண்ட் அப்படிங்கிற தீவை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈஸ்டர் ஐலண்ட் அப்படிங்கிறது பசிபிக் கடல்ல இருக்க ஒரு தீவு. அந்த தீவை கண்டுபிடிச்சது ஈஸ்டர் நாள்ல கண்டுபிடிச்சனால அதுக்கு ஈஸ்டர் ஐலண்டுன்னு பேர். அதுல நிறைய சிற்பங்கள், முகம் இருக்கிற மாதிரி நிறைய கற்சிற்பங்கள் இருக்கு. ஒவ்வொரு சிற்பமும் சராசரியாக 14 டன் எடையுள்ளதாக இருக்குன்னு கணிச்சிருக்காங்க. அது எப்படி செஞ்சாங்க, எப்படி தூக்கி நிறுத்தினாங்க அப்படின்னு இதுவரைக்கும் யாருனாலையும் கண்டுபிடிக்கப்படாத மர்மமா இருக்கு. ஆர்கியாலஜிஸ்ட் கூட இதுவரைக்கும் ஒண்ணு கண்டுபிடிக்க முடியல. அந்த சிலையினுடைய முகம், உடம்பு, கழுத்து, அதுக்கு கீழே அவ்வளவுதான் அதனுடைய சிலை. பல சிலைகள் நேரா இருக்கு, பல சிலைகள் கீழே கிடக்குது. ராப்பனோய் அப்படின்னு சொல்லி ஒரு பூர்வ குடிமக்கள் இத செஞ்சிருக்கலாம் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா அது எப்படி செஞ்சாங்க அப்படின்னு இதுவரைக்கும் யாருனாலையும் சொல்ல முடியல. தஞ்சாவூர்ல பிரகதீஸ்வரர் ஆலயம்னு ஒன்று இருக்கு, உங்களுக்கு எல்லாம் தெரியும். ராஜராஜ சோழன் காலத்துல கட்டப்பட்ட அந்த கோவில். அந்த கோவில்ல கோபுரத்துக்கு மேல சுமார் 10, 20, 15 டன் எடையுள்ள அந்த மேல கோபுரம், ஃபர்ஸ்ட் மேல இருக்க கோபுரத்தை கொண்டு போயிருக்காங்க. அந்த காலத்துல லிப்ட் வசதி எல்லாம் கிடையாது. அப்படி இருக்கப்போ இந்த ஒரே கல்லை எப்படி தூக்கிட்டு போய் அந்த சிற்பத்தை பண்ணாங்கிறது இதுவரைக்கும் பெரிய ஒரு புதிராவே இருக்கு. இயற்கையில நிறைய விஷயங்கள் கண்டுபிடிக்கப்படாமலேயே இருக்கு. அதுல இது ஒண்ணு. இந்த ஈஸ்டர் ஐலண்ட் இருக்க சிற்பங்கள், அதுல என்ன இன்னொரு அதிசயம்னா, ஒவ்வொருடைய சிற்பத்தினுடைய முக பாவம் இன்னொரு சிற்பத்துல இல்லை. ஒண்ணு சிரிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு, ஒண்ணு கோபமா இருக்க மாதிரி இருக்கு, ஒண்ணு ஆச்சரியமா இருக்க மாதிரி இருக்கு, ஒண்ணு கவலை தோன்ற முகத்தில் இருக்க மாதிரி இருக்கு. அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ல அந்த சிலைகள் இருக்கு. சிலைகள் நேரா நிமித்தி வச்சிருக்காங்க, சிலைகள் படுத்து கிடக்குது. அது ஒரு சமயம் கீழே விழுந்திருக்கலாம், அல்லது அப்படியே செஞ்சுட்டு அப்படியே விட்டுட்டு போயிருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். இருந்தாலும் அது பெரிய அதிசயம். அந்த அதிசயம் பசிபிக் கடல்ல இருக்கக்கூடிய ஒரு சிறு தீவுல இருக்கு. அந்த தீவுக்கு தான் ஈஸ்டர் ஐலண்ட் அப்படின்னு சொல்றாங்க. நன்றி, வணக்கம். இதே மாதிரி ஒரு புதிய தலைப்போடு நாளை உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கண்டிப்பா பாருங்க. இதுக்கு முன்னால கோல்டன் வாய்ஸோட இந்த யூடியூப் சேனல் சேர்ந்து வரும். இந்த யூடியூப் சேனலுக்கு முன்னால சுமார் 15, 18, 20 செகண்ட்ல ஒரு இன்ட்ரோ மியூசிக் வரும். பாட்டாகவும் இருக்கலாம், இன்ஸ்ட்ருமெண்டாகவும் இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். ஒரு 20 செகண்ட். அதுக்கப்புறம் தொடர்ச்சியா இந்த பகுதி வரும். அது உங்களுக்கு ஒரு சின்ன போனஸ் மாதிரி கொடுத்துருங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு சாங், எல்லா நாளும் ஒரே மாதிரி மியூசிக் இல்லை, ஒவ்வொரு நாளும் ஒரு சாங். அதை அட்டாச் பண்ணி உங்களுக்கு அனுப்புறேன், பாருங்க. கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நண்பர்களிடம் ஷேர் பண்ணுங்க. எனக்கு வாட்ஸ்அப்ல உங்களுடைய அவுட்புட் என்ன இருக்கு அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்க. நன்றி, வணக்கம். இன்றைக்கு புதிதாக இணைந்துள்ள நண்பர்களை நாம வரவேற்கிறோம்.